பழமையில் மதுரை நகரத்தில் பாண்டிய மன்னன் ஆட்சி செய்தார். ஒரு நாள் மதுரையில் பெரும் வறட்சி ஏற்பட்டது. மக்கள் தண்ணீரின்றி துயருற்றனர். மதுரையின் காவல் தெய்வமாக இருந்த சிவபெருமான் தன் பக்தைகளை காக்க எண்ணினார். அதற்காக அவர் ஒரு பிச்சைக்காரனின் உருவம் எடுத்துக்கொண்டு மன்னரின் அரண்மனைக்கு சென்றார். சமையல் செய்வதற்காக அரண்மனையில் உள்ள பானை, பெரிய பானை, என்னிடம் கொடுங்கள் என்று பிச்சைக்காரனாக மன்னரிடம் கேட்டார். மன்னன் முதலில் ஆச்சரியப்பட்டாலும் பிச்சைக்காரனின் கோரிக்கையை ஏற்று பானையை கொடுத்தார். பானையை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரன் மதுரை மையத்தில் உள்ள வைகை நதிக்கு சென்றார். அங்கு நதிக்கரையில் பானையை வைக்கும்போது அதிசயமாக வைகை நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நதியில் நீர் ஓடியதைக் கண்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். பிச்சைக்காரன் தன்னுடைய தெய்வீக வடிவமான சிவபெருமானின் உருவத்தை காட்டினார். இது மதுரைவாசிகளுக்கான தரும பாடமாக இருந்தது. இந்த திருவிளையாடல் மூலம் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார் என்பதை இது